கரவைகள் பின் சென்று கனம் சேர்ந்தும் அறி ஒன்றும் இல்லாத ஆய்குலத்துன்றன்னை பிறவி பெறும் நமக்கிங்கு ஒழிக்க வழியது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் ஒன்றன்னே சிறு பேரழையை தனவும் சிறியார் இறைவனே தராய் பறையலோரும் ஆண்டாள் திருவடிகளே சரணம். கறவைகள் பின் சென்று என்கிற 28வது பாசுரத்திலே கோபிகைகள் தங்களுடைய உபாய சூன்யத்தையை தெரிவிக்கிறார்கள், கண்ணபிரானுக்கு அறிவிக்கிறார்கள். கீழே பல வஸ்துக்களை எல்லாம் கேட்டார்கள். கண்ணபிரான் இவர்களை பார்த்து கேட்டான், இத்தனை வஸ்துக்களை பெற வேண்டும், என்னை பெற வேண்டும் என்னால் நீங்கள் ஏதாவது சாதனத்தை அனுஷ்டித்திருக்க வேண்டுமே. உங்களிடத்திலே உபாயம் என்ன ஏதாவது இருக்கிறதா? ஏதாவது ஒரு நம்ம கடைக்கு போய் ஒரு சாமான் வாங்க வேண்டும் என்றாலும் ஒரு பணம் கொடுத்தால்தான் அந்த வஸ்துவை நாம் பெற முடியும். நீங்கள் கேட்பதோ மிக மிக உயர்ந்த வஸ்துக்கள். இந்த வஸ்துக்களை எல்லாம் பெறுவதற்கு உங்களிடத்தில் என்ன தகுதி இருக்கிறது, என்ன உபாயத்தை அனுஷ்டித்தீர்கள் என்று கேட்டான் கண்ணபிரான். அதற்கு பதில் சொல்லுகிறார்கள், எங்களிடத்திலே எந்த உபாயமும் இல்லை, தேடி தேடி பார்த்தாலும் எதுவும் கிடைக்காது, நீதான் உபாயம் என்று ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய மிக மிக சாரமான அர்த்தத்தை இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார்கள். கண்ணபிரான் சொன்னான், உங்களிடத்திலே உபாயம் இல்லை என்னால் பரவாயில்லை, நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தை சொல்லுங்கள், அதில் ஏதாவது உங்களுக்கு தெரியாமல் கூட ஏதாவது புண்ணியமாக ஏதாவது பண்ணியிருந்தீர்கள் என்னால் அதை உபாயம் என்று கணக்கிட்டு நான் கொடுத்து விடுகிறேன். ஏனென்றால் எந்த பலனையுமே உபாயத்தை அனுஷ்டிக்காமல் கொடுக்க முடியாது, சாதனத்தை அனுஷ்டிக்காதவர்களுக்கு நான் கொடுக்க முடியாது. இப்போ நீங்கள் என்ன காரியத்தை பண்ணினீர்கள் என்று சொல்லுங்கள், அதை பார்த்து நான் ஏதாவது பண்ண முடியுமா என்று பார்க்கிறேன். ஏதாவது கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் ஏதாவது உங்களிடத்தில் தேருமா என்று பார்க்கிறேன் என்று கண்ணபிரான் சொன்னான். அதற்கு இவர்கள் சொன்னார்கள், கர்மயோகத்தையா எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறாய்? கர்மயோகத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்னால் முதலிலே வேதங்களை கற்க வேண்டும். வேதத்தை கற்க வேண்டும் என்னால் முதலிலே ஆச்சாரியன் பின்னால் போக வேண்டும். எங்களுடைய ஆச்சாரியர்கள் யார் தெரியுமா? மாடுகள் தான். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து என்னார்கள். ஓ, மாடுகள் பின்னாடித்தான் போகிறீர்களா? ஆச்சாரியர் பின்னாடி போகவில்லை. சரி, நான் என்ன செய்கிறேன், இந்த மாடுகள் பின்னாடி போனீர்கள், உங்களுடைய ஜாத்யுச்சிதமான கடமையை நீங்கள் பண்ணினீர்கள் என்று அதையே ஒரு சாதனமாக எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னான். இல்லையப்பா, நன்றாக நீ கவனித்து பார், நாங்கள் சொன்ன வார்த்தையை. நாங்கள் மாடுகள் பின்னால் போனோம் என்று சொல்லவில்லை, கறவைகள் பின்னாடி போனோம் என்று சொன்னோம். எந்த மாடு கறக்குமோ அது பின்னால் தான் நாங்கள் போனோம், கறக்காத மாடை நாங்கள் விட்டுவிட்டோம். அதனால் எங்களுடைய குலத்துக்கு அந்த குல தர்மத்தை நாங்கள் விட்டுவிட்டோம், அதை நாங்கள் சரியாக செய்யவில்லை. சரி, எங்கே போகிறீர்கள் என்று சொல்லுங்கள். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து. கானம் சேர்ந்தா அதுவும் நல்ல விஷயமாக இருக்கிறதே. பொதுவாக முனிவர்கள் எல்லாம் காட்டுக்கு போய் தான் தவம் செய்வார்கள். பல கானங்கள் திவ்ய தேசமாக இருக்கிறது. நைமிசாரண்யம், பிருந்தாரண்யம், பிருந்தாவனம், பதரிகாசிரமம் எல்லாம் காடுகள் தான். அப்படி நீங்கள் உயர்ந்த ஸ்தலத்துக்கு போனீர்கள் என்று ஒரு உபாயத்தை நாங்கள் உங்கள் தலையிலே ஏற்றி விடுகிறேன் என்று சொன்னான் கண்ணன். ஐயோ, அவர்களெல்லாம் கானத்திற்கு போய் தபஸ் பண்ணுவார்கள். நாங்கள் கானம் சேர்ந்து உண்போம், சாப்பிடுவதற்காக நாங்கள் போனோம். இங்கிருந்து எதுக்காக நாங்கள் காட்டுக்கு போனோம் மாடுகள் பின்னால் என்னால் கொண்டு போன பிரசாதத்தை, கொண்டு போன சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு வருவதற்காக நாங்கள் போனோம். அதனால் நீ தேடி தேடி பார்த்தாலும் கர்மயோகம் என்று எதுவுமே உனக்கு எங்கள் இடத்திலே கிடைக்காது
என்று சொன்னார்கள். சரி, கர்மயோகம் இல்லையா, ஞான யோகம் பக்தி யோகமாவது உங்களிடத்துல இருக்கான்னு கேட்டான் கண்ணபிரான். என்னப்பா இது வேடிக்கை, கர்மயோகமே இல்லை என்று சொன்ன பிற்பாடு ஞான யோகம் பக்தி யோகம் எப்படி இருக்கும் எங்களிடத்துல? நாங்கள் 8ஆம் வகுப்பே நாங்கள் தேரவில்லை, எங்களை பார்த்து 10ஆம் வகுப்பு முடித்து விட்டாயா என்று கேட்கிறாயே, இது எப்படி பொருந்தும் என்னால்? அதுதான் அறிவொன்றுமில்லாத வாய்க்குலம். அறிவில்லாதவர்கள், அறிவொன்றில்லாதவர்கள், அறிவொன்றுமில்லாத வாய்க்குலம். சரி, அப்போ எதுவுமே இல்லை என்னால் என்னை நீங்கள் விட்டுட்டு போக வேண்டியதுதான், பரிசெல்லாம் கிடைக்காது. ஏதாவது நீங்கள் பண்ணியிருந்தால்தான் பலன் கிடைக்குமே தவிர எதுவுமே பண்ணாமல் பலனுக்கு மட்டும் ஆசைப்பட்டால் எப்படி? உங்களிடத்திலே ஒன்றுமில்லாமல் நான் கொடுக்க மாட்டேன் என்று கண்ணன் சொன்னான். உடனே இவர்கள் சொன்னார்கள், அப்பா எங்களிடத்திலே ஒன்றுமே இல்லை என்று சொன்னோமே தவிர நீ இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லையே. உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ, நீ எங்களுடைய குலத்திலே எங்களை தேடி வந்து இங்கே பிறந்திருக்கிறாயே, நீ இருக்கும் பொழுது நாங்கள் எதற்காக சாதனத்தை எல்லாம் அனுஷ்டிக்க வேண்டும்? நீதான் எல்லா சாதனத்திற்கும் தலைவன். ஏதாவது எல்லா சாதனங்களுக்குள்ளே மிக உயர்ந்த சாதனம் பகவானாகிற சாதனம். அதுவே எங்களிடத்திலே இருக்கும் பொழுது நாங்கள் எதுக்கு இன்னொரு சாதனத்தை நினைக்க வேண்டும்? உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா. நீ எப்படிப்பட்டவன்? குறை இல்லாதவன், குறை ஒன்றில்லாதவன், குறை ஒன்றுமில்லாதவன். என்ன அவனுக்கு இவர்கள் அறிவில்லாதவர்கள், அறிவொன்றில்லாதவர்கள், அறிவொன்றுமில்லாதவர்கள். அவன் குறை ஒன்றில்லாதவன், குறை இல்லாதவன், குறை ஒன்றில்லாதவன், குறை ஒன்றுமில்லாதவன் என்று சொன்னார்கள். உடனே கண்ணபிரான் சொன்னான், ஆம், நாம் குறையில்லாதவன் என்பது வாஸ்தவன்தான். நான் நினைத்தால் எது வேணாலும் செய்ய முடியும். ஆனால் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று என்ன நிர்பந்தம், என்ன கட்டாயம் என்று கேட்டான். அதற்கு பதில் சொன்னார்கள், குறை ஒன்றில்லாத கோவிந்தா, உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது. உனக்கும் எனக்குமான உறவு, உனக்கும் எங்களுக்குமான உறவு அது ஒரு உறவா? 9 உறவு இருக்கிறது பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும். அந்த உறவை எப்பொழுதுமே யாராலுமே போக்கிக் கொள்ள முடியாது. சில உறவுகள் ஒருவர் நினைத்தால் போக்கிக் கொள்ளலாம், சில உறவுகள் இருவரும் சேர்ந்து முடிவு பண்ணால் போக்கிக் கொள்ளலாம். ஆனால் நமக்கும் பகவானுக்குமான உறவு அது யார் எப்பொழுது எங்கு நினைத்தாலும் அதை போக்கிக் கொள்ளவே முடியாது. உன்னுடைய பிள்ளைகள் நாங்கள், எங்களுக்கு கொடுக்காமல் நீ யாருக்கு கொடுக்க போகிறாய்? உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது. ரொம்ப அழகான வார்த்தை. அந்த உறவை வேற எங்கேயாவது நீ ஒழிக்க முடிந்தாலும் ஒழித்து விடலாம். ஆனால் திருவாய்ப்பாடியிலே எங்களுக்குள்ளே ஒருவனாக நீ வந்து பிறந்திருக்கும் பொழுது அந்த உறவை இங்கு ஒழிக்க முடியுமா? ஒழிக்க முடியாது. அப்படியானால் என்னை நீங்கள் முதலிலே நாராயணன் பரமன் எல்லாம் சொன்னீர்களே, ஐயோ அது நாங்கள் தெரியாமல் சொல்லிவிட்டோம், நாங்கள் அறிவில்லாதவர்கள் என்று சொன்னோமே. அப்படி உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே. இந்த சிறுபேர் என்னால் ஆங்கிலத்திலே நிக்நேம்னு சொல்லுவார்களே, அப்படி நான் நாராயணன் பரமன் என்னெல்லாம் சொல்லிவிட்டோம். உண்மையாக உன்னை சொல்ல வேண்டியது கோவிந்தா கோவிந்தா என்று இதைத்தான் சொல்ல வேண்டும். ஆனால் இனிமேல் நாங்கள் அந்த கோவிந்தா என்கிற நாமத்தை தான் சொல்லுவோம் என்று உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே. இறைவா நீ தாராய் பறை, எங்களுக்கு பறையை நீ கொடுக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே பிரார்த்தித்தார்கள். தங்களுடைய உபாய சூன்யத்தையை தெரிவித்து ஆண்டாள் திருவடிகளே சரணம்.